அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாப்புலி அடைக்கலமணி. நான் 5ஆம் வகுப்பு மாணவன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். விருதுநகரில் வாழ்ந்த குமாரசாமி, சிவகாமி அம்மாள் ஆகிய தம்பதியருக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பாட்டி பார்வதி அம்மாள் தெய்வத்தின் பெயரை வைத்து காமாட்சி என அழைத்தார். தாய் சிவகாமி அம்மாள் தன் குழந்தையை ராசா என அழைத்தார். தந்தை குமாரசாமி தெய்வத்தின் பெயரையும் செல்ல பெயரையும் இணைத்து காமராசு என பெயரிட்டார். காமராஜர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தன் தந்தையை இழந்தார். வறுமை காரணமாக பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். 1920இல் தனது 16ஆம் வயதில் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது ஆட்சி காலத்தில் 17 அணைக்கட்டுகளை கட்டினார். ஏற்கனவே மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். புதிதாக 12000 பள்ளிகளை திறந்தார். ஒளியில்லாத கண்கள், எண்ணெயில்லாத தலை, உடையில்லாத உடம்பு, உடுத்துவார் கட்சி, ஒருவேளை கட்சி இல்லாத வேலை எப்படி தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவான்? ஒருவேளையாவது குழந்தைக்கு உணவு அளித்தால் குழந்தையை பள்ளிக்கும் அனுப்பும் ஆசை பெற்றோருக்கு வந்துவிடுமே. உடனே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர். நாடு போற்றும் தலைவரான காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் மறைந்தார். அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் நாம் மனதை விட்டு மறையவில்லை. அவர் விட்டு சென்ற சுவடுகளையும் அவர் காட்டிய நல்வழிகளையும் நாட்டு மக்களையும் பேணி காத்து நல்வழிப்படுத்துவோமாக என கூறி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.